Hi everyone, இன்னைக்கு இந்த டே 2 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போறது இந்த கமீஸ் ஓட ஸ்லிட் எப்படி தைக்கிறதுனோ அதே மாதிரி இந்த பைப்பிங் கார்ட் அத டபுள் சைட் பைப்பிங் கார்ட் எப்படி வந்து தைக்கிறதோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எவ்ரி டே ஃபார் 14 டேஸ் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இது டே 2. ஓகே, இந்த டே 2ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த இம்பார்ட்டன்டான ஸ்லிட்டுக்கு எப்படி பைப்பிங் தைக்கிறதும் அதே மாதிரி ஸ்லிட்டை எப்படி ப்ரொஃபஷனலா ஃபினிஷ் பண்றதும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து டபுள் சைட் கார்ட். இது எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிப்பர் ஃபுட் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ்க்குள்ளே ஒரு பக்கத்தில் வந்து கார்டை வச்சுட்டு ரெண்டு ஃபேப்ரிக்கும் உள்ளே மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் அந்த கார்டுக்கு பக்கத்தில் அதான் அந்த ரோப்புக்கு பக்கத்தில் நம்ம மடிக்க போகிறோம். ஸோ ஒரு மடிப்பு, ரெண்டாவது மடிப்பு, மூணாவது மடிப்பு அந்த ரோப் பக்கத்தில் வர மாதிரி நம்ம மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிக்கும்போது ரோப் வந்து உள்ளே வந்து மடங்கிடும். அதே மாதிரி எல்லா சைடும் ராயேஜ் வந்து உள்ள நல்லா கன்சீல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங்கை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி வைக்கலாம், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இதில் பார்க்க போனால் என்னென்னா லைக் எப்போவுமே வந்து பைப்பிங் வந்து நம்ம வந்து பயஸில் தான் கட் பண்ணுவோம். பட் ஒருவேளை நீங்கள் இது வந்து ஸ்லிட்டில் தைக்கிறதா இருந்தால், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் துணியே கட் பண்ணிக்கலாம். அந்த துணியோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். அந்த 1 இன்ச் ஃபேப்ரிக்குள்ளே இப்போ இந்த கார்டை கொடுத்து நம்ம தைக்கிறோம். ஓகே, பைப்பிங் கார்டுன்னு நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த பைப்பிங் கார்டை இப்போது இந்த மாதிரி லென்த்தியாக தைச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இதை தான் நம்ம வந்து கமீஸில் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்லிட் எப்படி தைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கமீஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லிட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் கரெக்டாக நிறுத்தி நம்ம கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் டு சோ அ ஸ்லிட். ஒரு ஸ்லிட்டை தைக்கணும்னா இதுதான் எக்ஸாக்டான ப்ரொசீஜர். ஸோ இது துணியோட ராங் சைடு. இப்போ டேர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரெட்டி சைடு. ஓகே, ஸோ இப்போ துணியோட ராங் சைடில் ஒரு பக்கத்தில், அதாவது கீழே கமீஸோட கீழ் பாகத்தில் இந்த மாதிரி இதை மடிக்கணும். இது எந்த அளவுக்கு மடிக்கணும்னா நீங்கள் ஸ்லிட் வரைக்கும் எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இப்போ நீங்கள் இதை மடிக்கணும். ஸோ கீழே இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு வாங்க. ஒருவேளை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கமீஸ் ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் ஸ்லிட் தைக்கிறேன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சாம்பிள் பீஸ் தைங்க, இல்லைனா ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லிட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்லிட்டை தாண்டி ஒரு 1/2 இன்ச் மேலே போய் நீடில் உள்ளே ட்ராப் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சுக்கு மேலே நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக் வந்து திருப்பணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நான் நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு துணிக்கு நம்ம வரோம். ஓகே, ஒரு ஃப்ரண்ட் கமீஸ்லேருந்து பேக் கமீஸ்க்கு நம்ம வரோம். ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் பேக் கமீஸ் எங்கே வருதோ அதோட நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி இப்போ ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ண பிறகு இந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லிட் வந்து ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா ப்ளீஸ் காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ டெய்லி நடக்கிற அப்டேட்ஸ் அதே மாதிரி என் சேனல் நடக்கிற அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். டூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். கீழே வந்து லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அங்கேயே நான் கிளாரிஃபை பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டை தைச்சி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம கார்டு எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே தைச்சிருந்து இந்த கார்டு பைப்பிங் எடுத்து இப்போ நீங்கள் எந்த பக்கத்தில் வேணால் வச்சுக்கலாம். அதாவது இந்த சைடு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கார்டு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கார்டு இந்த பக்கம் இருக்குன்னா மேலே ஸ்லிட்டை ஒட்டி உங்களால் எவ்வளோ தூரம் மார்ஜினாக தைக்க முடியுமோ அவ்வளோ மார்ஜினாக தைச்சாதான் இது அழகாக இருக்கும். இதோட ராங் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லேஸ் மாதிரி அழகாக தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபினிஷ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜிப்பர் ஃபுட்லேயே தான் நம்ம தைக்கிறோம். ஒருவேளை ஜிப்பர் ஃபுட் இல்லைன்னா தயவு செஞ்சு ஜிப்பர் ஃபுட் வாங்க. எல்லா மிஷினுக்கும் ஜிப்பர் ஃபுட் இருக்குது. ஸோ அந்தந்த ஜிப்பர் ஃபுட் வாங்கி நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷ். அப்போ தான் உங்களால் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக தைச்சு அதை ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது தையல். நல்லா அந்த கார்டை ஒட்டி இந்த ஸ்லிட் பாயிண்ட் வந்து வர மாதிரி நம்ம தைக்கணும். ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக
மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சைடு தைச்சிட்டு இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம அதை தைக்கிறோம். ஒரு சைடு தைச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு சைடு தைக்கும் போது அடுத்த வாட்டி கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் ஆரம்பிக்கிற இடம் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ அதை எப்படி வைக்கணும்னு. ஓகே, உங்களுக்கு எண்ட் வந்தாச்சு. எண்ட் வந்த பிறகு இது வரைக்கும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்பி இந்த பைப்பிங் கார்டை நம்ம இன்னொரு பக்கம் ஸ்லிட்க்கு நம்ம வைக்கிறோம். பாருங்க, இன்னொரு பக்கம் ஸ்லிட் வைக்கும் போது அந்த ரெண்டு கார்டும் ஒன்னா கரெக்டா ஒரு ஏ மாதிரி மீட் ஆகணும். ஓகே, ஒரு 1/2 இன்ச் கார்டு வந்து மேலே போயிடணும், துணியோட ஸ்லிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நல்லா ஒட்டி எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் உங்களால் நெருக்கமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக தைக்கலாம். ஸோ எவ்ரிடே வர வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் சின்ன சின்ன இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டண்ட்டான ரிப்ளை வேணும் கண்டிப்பாக வந்து இந்த சேனல்லையோ இல்லை என்ன நடக்குது எக்ஸாக்டாக இந்த சேனலில் என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ் எனக்கு அங்கே கொடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்லிட்டை நம்ம தைச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ தைச்சு முடித்த பிறகு இதுக்கு மேலே, அதாவது இப்போ ப்ரெஷர் ஃபுட் போட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட கரெக்டாக அது எவ்வளோ தூரம் இருக்கோ இதுக்கு மேலே இன்னொரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இப்படி போடும்போது அந்த பைப்பிங் கார்டு வந்து நல்லா ஃபர்மாக நிற்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்லிட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணி அதே மாதிரி தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி இதை தைச்சு முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ளசண்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்கவே ரொம்ப நீட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபினிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பின்பக்கம் பார்த்தீங்கனாலும் ராங் சைடும் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபினிஷ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது குவைஸ்னா ப்ளீஸ் டு கமெண்ட். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.